ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்றதான அன்பின் ஆண்டவரே, இவ்வழிபாட்டுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. இந்த வழிபாட்டினுடைய தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை நிறைத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் உம்முடைய திருக்கரத்தினில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இவ்வழிபாட்டுக்கு தொடக்கமாக 46வது பாமாலை இம்மானுவேலே வாரும் வாருமே என்ற பாமாலை யாவரும் இணைந்து பாடுவோம். 46வது பாமாலை. May
நாம் யாவரும் நின்ற நிலைகளிலேயே காலை மாலை ஆராதனை முறைமைகளில் இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றி இவ்வழிபாட்டிலே கலந்து கொள்ளுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமை. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காட்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது பாவ அறிக்கையை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாய் சங்கீதம் படிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 68 வசனங்கள் 11 தொடங்கி 20 முடிய. சங்கீதம் 68 வசனங்கள் 11 தொடங்கி 20 முடிய. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ராஜாக்கள் ஓடினார்கள். நீங்கள் அடுப்பினடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதன் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலையை போல் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்னென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தமான
சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கள் வழிகள் உண்டு. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். இப்பொழுது திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீரம் உத்தம மார்க்கம் காணும். சத்திய வேதம் இத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16 வரை. எரேமியா 33 வசனங்கள் 10 முதல் 16 வரை. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வழியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடமாய் நற்செய்தி பாடத்துக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது நற்செய்தி, அது சுவிசேஷ பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், வசனங்கள் 39 முதல் 45 வரை. வசனங்கள் 39 முதல் 45 வரை. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதவாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இறை செய்திக்கு ஆயத்தப்படும் வண்ணமாய் பாமாலைகளிலே 51வது பாமாலை, நற்செய்தி மேசியா இதோ ஆவலாய் நோக்குவோம் என்ற 51வது பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா அடிமைத்தனத்திற்கும் எதிராக நின்று தம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த விடுதலை அளிப்பதற்காக இந்த உலகத்தை தேடி வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, விடுதலையின் நாயகனே, உமக்குள்ளாக இருக்கின்ற வாழ்வு அது விடுதலையின் வாழ்வு, உமக்கு புறம்பே இருக்கின்ற வாழ்வு அடிமையின் வாழ்வு. அடிமைத்தனத்திற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை, விடுதலையின் வாழ்வை பெற்று அநேகரை விடுதலையாக்கின்ற மக்களாய் கர்த்தரை அழைத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அந்த விடுதலையின் பிரசனம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் வாழ்வின் எந்தெந்த இடங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த விடுதலையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையானது சுவாமி. இந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும் இடமெல்லாம் விடுதலையின் அனுபவத்தை மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். தேவரே, இந்த வார்த்தைகளோடு எங்களோடு இடைபடும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும்
இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே வழிபாட்டிற்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் அன்புடன் நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக திருச்சபையின் வாழ்விலே ஒரு மிக முக்கியமான காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். திருச்சபை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு கருப்பொருளை மையமாய் கொண்டு சிந்திப்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு நேராக திருப்புவதற்காகவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகின்றோம். அப்படி அந்த கிறிஸ்துமஸ் தினத்திற்கு 4 வாரங்களுக்கு முன்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகையின் ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். அட்வென்ட் சண்டே என்று சொல்லுகின்றோம். வருகையின் ஞாயிறாக அனுசரிப்பதற்கான நோக்கம் என்ன? இந்த வருகையின் ஞாயிறுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? திருச்சபை இந்த வருகையின் காலங்களிலே நாம் என்ன விதமான செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக பிரயோஜனமாயிருக்கும். இந்த வருகையின் காலங்கள் அட்வென்ட் சீசன் என்று சொல்லுகின்றோம். பல்வேறு விதமான சீசன் இருக்குது நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே. அட்வென்ட் சீசன், லென்ட் சீசன், லெந்து காலங்கள், அட்வென்ட் காலங்கள். இந்த லெந்து காலங்களுக்கும் அட்வென்ட் காலங்களுக்கும் இந்த வருகையின் காலங்களுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. பாரம்பரியமாக இருக்கின்ற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் என்று சொல்லுகின்ற கேரளாவில் இருக்கின்ற சில சபைகள் இந்த வருகையின் காலங்களை உபவாசத்தின் காலங்களாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். இன்றிலிருந்து உபவாசம் ஆரம்பித்து கிறிஸ்துமஸ் தினம் வரை அவர்கள் உபவாசிப்பார்கள். கிறிஸ்துமஸ் அன்று அந்த உபவாசத்தை அவர்கள் முடித்துக் கொள்வார்கள். ஒருவேளை நமக்கு அது மிக புதிதாக இருக்கும். நாம் அப்படி செய்வதில்லை. நாம் வருகையின் காலங்களை கொண்டாட்டத்தின் காலமாக, கலை நிகழ்ச்சிகளின் காலமாக, அல்லது நம்மை நாமே சந்தோஷிக்கின்ற பல காரியங்களை செய்கின்ற காலங்களாக இந்த காலங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் இது அதற்காக கொடுக்கப்படவில்லை. இந்த 4 வாரங்களும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அட்வென்டஸ் என்ற அந்த லத்தீன் மொழியினுடைய அர்த்தம் டு கம். ஆண்டவருடைய வருகை. முதலாவது வருகையை நாம் பார்த்தோம். அந்த வருகையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த சரீர பிரகாரமான, ஆத்தும பிரகாரமான விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னவனமாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன? இயேசு என்ற இரட்சகர் பெத்லகேமில் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். இது எல்லா ஜனத்திற்கும், யூத ஜனத்திற்கும் மாத்திரமல்ல. அவருடைய முதலாவது வருகை அது ரட்சிப்பின் வருகையாக இருந்தது. முதலாவது வருகை சமாதானத்தின் வருகையாக இருந்தது. ஆனால் அதைவிட மிக முக்கியமானது, இந்த முதலாவது வருகையினுடைய அனைத்து காரியங்களும் எங்கு நிறைவு பெறுகிறது என்றால், முதலாவது வருகை என்பது துவக்கம், இறையரசின் துவக்கம். ஆண்டவர் சொன்னார், கடவுளுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எங்கு நிறைவு பெறுகிறது என்றால் 2வது வருகையில் தான் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு பல சமயங்களில் நாம் முதலாவது வருகையை குறித்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஆலயங்களே அதற்கான எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமான 2வது வருகையை நாம் மறந்து போகிறோம். இந்த 2வது வருகையிலே திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசியாக இருக்க முடியும், அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும் என்று வேதாகமத்திலே பல கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது, ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனைகளை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். ஏற்கனவே நான் சொன்னமாக 2வது வருகை இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லியிருக்கிறார். திருடன் வருவதை போல நான்
எந்தவித நேரத்திலும் வருவேன். அறிவிப்பில்லாதபடி திடீரென்று அந்த வருகை இருக்கும். இந்த வருகையின் காலங்களிலே நாம் பாடின பாடல்கள், இம்மானுவேலே வாரும் வாருமே, மரணாதா என்றால் ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். அநேகர் இன்றைக்கு அதை பற்றி கிண்டல் அடிக்கிறார்கள், கேவலம் பேசுகிறார்கள். இயேசு வருகிறார் வருகிறார் 2000 வருஷமா சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இயேசு எங்க வரப்போகிறார்? ஒருவரும் வரப்போவதில்லை. இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் மக்களை. மதமாற்றம் செய்வதற்காக இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். எப்படி வருவார்? அன்புக்குரியவர்களே, எவர்கள் எதை சொன்னாலும் நம்ம கவலை இல்லை. நம்முடைய பார்வை எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆயத்தப்படுத்து. இன்றைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய சுற்றி இருக்கிற கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். எதற்காக? மத மாற்றுவதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டாம், அல்லது பெயர் மாற்றுவதற்காக நீங்கள் யாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டாம். ஒரு நாளிலே எல்லாமல்ல கடவுள் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாயம் விசாரிப்பதற்காக, இங்கே வாழ்ந்த ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் நியாயம் விசாரிப்பதற்காக ராஜாதி ராஜாவாக அவர் இறங்கி வருவார். அந்த நாள் சீக்கிரமாய் வர இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் காலதாமதம் செய்வதற்கான காரணத்தை திருமறை நமக்கு போதிக்கிறது அல்லவா? சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கின்றார். கிருபையின் காலங்களை ஆண்டவர் நீடித்துக் கொண்டிருக்கின்றார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பது கட்டளை. ஆனால் பாவம் செய்கிறவர்கள் இன்னைக்கு சாகுறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. பாவம் செய்வதெல்லாம் இன்றைக்கு அழிவு வருகிறதா? இல்லை. மென்மேலும் இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வருகிறது. கொஞ்சம் பாவம் செய்யும் போது ஒரு சின்ன வீடு கட்டுறாங்க. நிறைய அக்கிரமம், நிறைய பாவம், நிறைய அநீதி வரும்போது பெரிய வீடு, வசதி வாய்ப்புகள், நிலம்புலன்கள், வாகன வசதிகள், நகைகள், பதவி, பட்டம். எங்க பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது? ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு மடிந்து போகிறார்கள் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை இந்த புயல் வருகிறது. இந்த புயலின் மூலமாக இன்றைக்கு அதிகமாய் பாதிக்கப்படுவது யார்? ஏழை எளிய மக்கள், குடிசைகளிலே வாழுகின்ற மக்கள், புறம்போக்கிலே வாழுகின்ற மக்கள், ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள், சேரிகளிலே வாழுகின்ற மக்கள், மீனவ குப்பங்களிலே வாழுகின்ற மக்கள், வீடுகள் என்று இன்றைக்கு தவிப்பதை நான் பார்க்கின்றோம். அவங்களாம் பாவிகளா? அவங்கள என்ன குற்றம் செஞ்சாங்க? சமுதாயத்துக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவருடைய உணவுக்காக உழைப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியா இருக்கிறது. பாவம் செய்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் நன்றாக சாப்பிட்டு கொழுத்து நிறைய பணம் சம்பாதித்து நேரத்தை வீணடிக்கின்ற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக வளர்ச்சி இருக்கிறது. எப்படி? நாம் அதை கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு சடுதியாய் வரும். பிரியமானவர்களே, நாம் நினையாத நாளிலே தேவனுடைய வருகை இருக்கும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரம் நமக்கு தெரியாது. மனுஷகுமாரனை தவிர வேறு யாருக்கும் அதை தெரியாது. இன்கம் டாக்ஸ் போன்ற இந்த துறைகளெல்லாம் இந்த ரைடு வருவாங்க. யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அதிகாரிக்கு மாத்திரம்தான் தெரியும். திடீரென்று அவர்கள் கீழே இருக்கிறவர்களெல்லாம் கூப்பிடுவார்கள். இன்னைக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ மணிக்கு புறப்படுகின்றவாங்க. இல்லை போகிற வழியில் தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ. கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல நெல்லுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னால் ஃபோன் போயிடும். பணம் வாங்கிட்டு சொல்லிடுவாங்க, இங்கே வருது, ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி நேரத்தில் தான் தெரியும். கதவு தட்டு திறந்து பார்த்தா தான் தெரியும் இருக்கிறாங்க. அதற்கு மேலே எதையும் மறைக்க முடியாது. அவதுமாக தேவனுடைய வருகை என்பது அப்படிதான். திடீரென்று தேவனுடைய வருகை இருக்கும். நினையாத நாளிலே அவர் வருவார். ஒவ்வொருவரும் செய்கின்ற செய்யத்தக்கதாக அவர் பலன் அளிக்க இதோ அவர் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த நாள் சகிக்க முடியாத பயங்கரமான நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை என்பது சாதாரண வருகை அல்ல. வானம் திறக்கப்படும், அக்கினி ரதங்களோடு தன்னுடைய சேனையோடு
ராஜாதி ராஜாவாக குதிரையிலே அவர் இறங்கி வருவார். இந்த பூமி உருகி போகும், பிசாசுகள் எல்லாம் ஓடி ஒளிந்து போகும். அவர் இறங்கி வந்து இந்த பூமியிலே நியாயம் விசாரிப்பார். அன்றைக்கு ஒருவரும் நியாயத்தை புரட்ட முடியாது, ஒருவரும் வந்து பொய் சாட்சிகள் சொல்ல முடியாது, ஒருவரும் வீணான பழியை மற்றவர்களோடு பேச முடியாது. என்றால் நியாயாதிபதியாக இயேசு தன்னுடைய நியாயாசனத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்திலே அமர்ந்திருப்பார். அன்றைக்கு நானும் நீங்களும் இந்த நியாய தீர்ப்பிலே எப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய போகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? இந்த வருகையின் காலங்களிலே அதை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தியுங்கள். கடவுள் கொடுத்த இந்த கிருபையின் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பாவமான வழியை, அக்கிரமான வழியை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், மாம்ச இச்சைகளுக்குரிய காரியங்கள் விட்டு வெளியே வரவில்லை என்றால் சடுதியிலே நாம் நிச்சயமாக கடவுளுடைய வருகையை சந்திப்போம். ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகைகளைப் போல நாம் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள், விழிப்பாயிருந்தார்கள். மணவாளன் வந்துவிட்டார் என்று சத்தம் கேட்டவுடன் தங்களுடைய தீவெட்டிகளையும் தங்களுடைய எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துவிட்டு மணவாளனை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனார்கள். மணவாளனை சந்தித்தார்கள். மணவாளர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் கதவை சாத்தி கொண்டார். ஆயத்தமில்லாத கன்னிகைகள் தூங்கி எழுந்து எண்ணெய் இல்லாதபடி, தீவெட்டிகளை தீப்பற்றி கொள்ள முடியாதபடி, ஒளியேற்றம் செய்ய முடியாதபடி அவர்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள். மணவாளனுடைய கதவு திறக்கப்படவில்லை. நாம் எந்த சைடில் இருக்கிறோம்? புத்தியுள்ள அந்த பெண்கள், புத்தி இல்லாத பெண்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு புத்தியுள்ள பெண்களுடைய வழியிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். திருச்சபை என்ற மணவாட்டி விழித்திருக்கிற மணவாட்டியாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாளன் எப்பொழுது வருகிறார் தெரியாது. எப்பொழுது வந்தாலும் மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு, தைரியத்தோடு நாம் அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மார்த்தாளை பாட்டு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பார்த்தாலே நீ பற்பல காரியங்களிலே உன்னுடைய மனதை செலுத்துகிறாய், அதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேடுகிற இந்த உலகம் ஒரு நாளிலே இல்லாமல் போய்விடும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமா கடைசி வரை ஆண்டவரோடு இருக்கும். இந்த உலகம் அழிந்து போகும், மாம்சம் அழிந்து போகும். ஆனால் நமக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவர் தருகின்ற அந்த ஆத்துமா என்றைக்கும் அழியாது. உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? எனவே இந்த காலை வேளையிலே வருகையின் காலங்களுக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது இவையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த வருகையின் காலங்கள் ஒருவேளை அக்கிரமக்காரருக்கும், பாவிகளுக்கும், கடவுளுக்கு விரோதமான செயல்பாடு இருப்பவர்களுக்கும் அது ஒரு அழிவின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், அது திகிலான ஒரு காலம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது அப்படியல்ல. என் தகப்பன் என்னை தேடி வருகிறார் என்றால் எனக்கு அது எந்த காலமாக இருக்கும்? மகிழ்ச்சியின் காலமாக இருக்கும். ஒரு சந்தோஷத்தின் காலமாக தான் இருக்க முடியும். அது ஒரு வேதனையின் காலமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆண்டவர் பரமேறுதல் அன்று மேலே ஏறி போகின்ற பொழுது சீசரெல்லாம் அங்கே சுற்றி இருந்தவரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்கள், வேதனையோடு பார்த்தார்கள். ஆண்டவரே, 3.5 ஆண்டு காலம் நாங்கள் உங்களோடு இருந்தோமே, இப்போ எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா ஆண்டவரே? நீங்கள் யார்கிட்ட நாங்கள் போவோம்? யார் எங்களை வழிநடத்துவா? எங்களை யார் வழிநடத்தி கொண்டு போவார்கள்? நல்ல மேய்ப்பராக இருந்து செய்தீரே, இப்பொழுது நீர் எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் வருவேன். நான் எப்படி எடுக்கப்படுகிறேனோ அப்படியே நான் திரும்பி வருவேன். உங்களுக்காக என்னுடைய பிதாவின் வீட்டிலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு அந்த ஸ்தலத்திற்கு நான் போவேன். இது கடவுள் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், கடவுள் நம்ம கொடுத்த வாக்குறுதி. இதை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஒரு நாளிலே வருவார், மிக விரைவிலே வருவார். நாம் அதை காணப்போகிறோம். அந்த மகிமையான அந்த
காரியத்தை நாம் காணப்போகிறோம். அவருடைய வருகையை நாம் அனுபவிக்க போகிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமாய் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்திலே நேர்மையாய் உண்மையாய் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு, தாழ்மையாய் வாழுகின்றவர்களுக்கு ஆண்டுடைய வருகை என்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருகை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களிலே நாம் முதலாவது திருமறை பாடமாய் வாசிக்கட்டும் அல்லவா. அதில் 3 மிக முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம், எருசலேம் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு நகரம். எருசலேமிலே எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கின்ற துதி இருக்கும். எருசலேம் என்பது ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஒரு பெரிய ஸ்தலம், ஒரு நகரம். சியோன் பர்வதம் ஆண்டவருடைய மகிமை தங்கியிருக்கின்ற பர்வதம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் கடவுளுடைய துதியும் இருந்த ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய பாவத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக கடவுள் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக அழைத்து சென்றார். சுற்றிலும் இருக்கின்ற எகிப்து ஒரு பக்கம், சிரியா ஒரு பக்கம், பாபிலோன் ஒரு பக்கம் அவர்களை நெருக்குகிறது. படையெடுப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாக எருசலேம் எப்படிப்பட்ட நகரமாய் மாறியது? 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 33:10, மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று. மகிமையான எருசலேம், ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்த ஒரு பட்டணம், தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக எப்படி மாறியது என்றால், மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் மாறியது. பொட்டல் காடு என்று சொல்கின்றோம் அல்லவா. ஒரு பெரிய ஒரு பாலைவனம் மாறி அவாந்திர வெளி. அங்கு ஜீவனே இல்லை, அங்கு வாழ்வு இல்லை, மக்கள் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அவாந்திர வெளி. மகிமையாய் இருந்த நகரம் பாவத்து நிமித்தமாக அவாந்திர வெளியாய் மாறியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் உயர்வுகளையும் தந்தார். ஆனால் அந்த உயர்வுகளை பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை தேடாதபடி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருக்காக நாம் நேரத்தை செலவழிக்காதபடி உலகத்தை நாடி போனோம், செல்வத்தை நாடி போனோம், ஒரு மனிதனை நாடி போனோம், ஒரு ஊழியக்காரனை நாடி போனோம். நடைபெற்றது என்ன? இன்றைக்கு அவாந்திர வெளியாய் நான் மாறி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வு இல்லை. There is no life in my life. இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் இல்லையே. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் ஒரு அவாந்திர வெளியை போல பாழ்பட்டு கிடக்கிறது. என்னுடைய வாழ்க்கை சரியாக அமையவில்லை. ஏழ்மை எனக்குள்ளாக இருக்கிறது, கடன் தொல்லை எனக்குள்ளாக இருக்கிறது, சாட்சி இல்லாத குழந்தைகள், சாட்சி இல்லாத பிள்ளைகள், கடவுளுக்கு பயப்படாத தரிசனம் இல்லாத பிள்ளைகள், சந்ததிகள். ஏன் நீ கடவுளை தேடுவதில்லை? அவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அன்று சொன்னார் அல்லவா, நீ என் வார்த்தைகளை மறந்தாய், எனவே நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்படிப்பட்ட அவாந்திர வெளியை இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் காண்பிக்கிறார் என்றால், நம்முடைய பாவத்தை குறித்து நாம் மனம் திரும்புவோம். இந்த வேதாகமம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது என்றால் இந்த தீபத்தை நீ ஏந்துவதில்லை என்ற அர்த்தம். If your life is full of darkness, you are not holding the light, the Bible, the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய கால்களுக்கு தீபம், உங்களுடைய பாதைக்கு வெளிச்சம். பாதை தெரியாத ஆட்டை போல ஏன் இருக்கிறேன்? வெளிச்சம் கையில் இல்லை, அலைந்து திரிகின்றேன். நல்ல நேசராக கடவுள் வந்து என்னை அணைத்துக் கொள்கிறார் அல்லவா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நான் பாதை தெரியாத ஆட்டை போல அல்ல. யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாடுகள் என் சத்தத்தை அறியும். என் ஆடுகளின் சத்தத்தை அறியும். நான் பாதை தெரியாத ஒரு ஆடு அல்ல ஆண்டவரே. என் மேய்ப்பன் செல்லுகின்ற பாதை எனக்கு தெரியும். அவர் எந்த பாதையில் சென்றாலும் அவருக்கு பின் நான் செல்வேன்.
அவர் என்னை அழைத்து கொண்டு போவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று என்னை கொண்டு போய் விடுவார். அவாந்தர வெளி புல்லுள்ள மந்தை வெளியாய் மாற்றப்படும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனம் பாருங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். மீண்டும் கேட்பீங்க. இந்த அவாந்தர வெளியிலே ஆண்டவரை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்கும். அழுகை நிறைந்த உங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இந்த வருகையின் காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை மாற்றுவார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மனம் மாற்றம் ஒன்றுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாவத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவது, 1ஆம் தேதி திருவிருந்து எடுப்பது, மாதம் முழுவதும் திருவிருந்து எடுப்பது, ஸ்தோத்திர பலி படிப்பது, கூட்டங்களுக்கு போவது, அந்த கூட்டங்களுக்கு போவது எல்லாம் நல்லதுதான் பெரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது மனமாற்றம் மிக முக்கியம். மனதிற்குள்ளாக ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு முழுமையான திரும்புதல் ஆண்டவருக்கு, முழுமையான திரும்புதல், டேர்ன் அபவுட் டேர்ன் இல்ல. நீங்க மார்ச் பாஸ்ட்லாம் போகும்போது ஒரு காலத்தில் டேர்ன் அபவுட் டேர்ன் அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்படியே திரும்பி இப்படி வருவாங்க. இந்த நேரம் ஒரு டேர்ன் அபவுட் டேர்ன் செய்கின்ற நேரமாக இருக்கட்டும். ஒரு முழுமையான திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலங்களிலே, வருகையின் காலங்களிலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை தருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். 12ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் முன்னிருந்து போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். அட்வென்ட் is the season of redemption. வருகையின் காலம் என்பது அது விடுதலையின் காலம். சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன்னுடைய அடிமைத்தன வாழ்வு முடிந்துவிடும். ஒரு விடுதலையின் வாழ்வை நான் தருவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். காலை வேளையிலும் கூட எது நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது, அந்த அடிமைத்தன வாழ்வு வெளியே வர வேண்டும் என்றால் இந்த விடுதலை நாயகனாக இயேசுவை இந்த வருகையின் காலங்களிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். சிறையிருப்பை திருப்புகின்ற கடவுள். அட்வென்ட் is the season of redemption. Lord's coming is a life giving one. கடவுளுடைய வருகை என்பது வாழ்வு தருகின்ற ஒன்று. எங்க வாழ்க்கை இருக்கும், விடுதலை எங்க இருக்கோ அங்க வாழ்க்கை இருக்கும். அடிமைத்தனத்திலே வாழ்க்கை இல்லை, வளர்ச்சி இல்லை. விடுதலை இருந்தால் தான் வளர்ச்சி. ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்க, அது ஓங்கி வளர வேண்டும் என்றால் மேலே எதுவுமே இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கும். அப்போ அது மேலே போகும். எல்லாம் நிறைய போட்டு அமுத்துன்னு வைங்களேன், அந்த செடி வளராது. அந்த இடத்துல ஒரு விடுதலை வேண்டும், வளர்ச்சிக்கு விடுதலை வேண்டும். நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு ஏன் நாம் வளராமல் இருக்கின்றோம்? நம்முடைய பொருளாதாரத்திலே இன்றைக்கு ஏன் நாம் குன்றி இருக்கிறோம்? ஏன் இன்னும் கடன் நம்மை விட்டு போகாமல் இருக்கிறது? ஏழ்மைக்குள்ளாகவே ஏன் இன்னும் இருக்கிறோம்? அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். பாவ அடிமைத்தனம் நமக்குள்ளாக இருக்கிறது. சாராயம் இருக்கின்ற இல்லங்களிலே நிச்சயமாய் வேதனை தங்கி இருக்கும், குடியிருக்கும். குடியை கெடுக்கும் அப்படின்னு பெரிய லேபிள் போட்டிருப்பாங்க. அதை வாங்கி தான் இவன் குடிப்பான். அதை பார்த்துட்டே யார் இல்லங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த சாராய வாசனை இருக்குமோ அந்த இல்லம் என்றும் உருப்படாது. அங்கு அழுகையும் அடிதடியும் சண்டையும் கண்ணீரும் ஏழ்மையும் அவமானமும் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறும் ஒழிய
அந்த இல்லம் ஒரு சமாதானத்தின் இல்லமா இருக்காது. எப்படி அதை மாற்ற முடியும்? நம்முடைய உபவாசத்தின் மூலமாக. ஆண்டவரே, வருகையின் காலங்களிலே என் குடும்பத்திற்காக நான் உபவாசிக்கிறேன், என் கணவனுக்காக உபவாசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக உபவாசிக்கிறேன். நீர் பிறந்த நாளிலே நான் விடுதலையோடு வந்து பெத்தலையின் பாலகனை நான் தரிசிக்க வேண்டும், நானும் என் வீட்டாரும் என்று தரிசிக்க வேண்டும். இந்த காலங்களை அப்படி பயன்படுத்திக் கொள்வோமா? வெறும் கேரல் ரவுண்ட்ஸ் போவது, சாப்பிடுவது, சந்தோஷமாக இருப்பது பிரயோஜனம் இல்லை. கேரல் ரவுண்ட்ஸ் உன்னை ரசிக்காது, கேரல் ரவுண்ட்ஸ் உன்னை மோட்சம் கொண்டு போகாது. உனக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். அது ஒரு பொழுதுபோக்கு. அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாடுறவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கண்ணு முழிக்கிறது தான் அதில் கிடைக்கிற பலன் இல்லை. திருச்சபை முழுசும் ஒரு சட்டம் கொண்டு வரணும். இந்த கேரல் ரவுண்ட்ஸு எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு போகக்கூடாது. கிறிஸ்துவை அறியாத வீட்டுக்கு தான் கேரல் ரவுண்ட்ஸ் போகணும். இப்போ அம்மா கொண்டிருக்கிறாங்க, இயேசு பிறந்தாருன்னு தெரியுமா தெரியாதம்மா? பிரவீன் பழங்கம்மா தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதுங்களா? இயேசு பிறந்தது தெரியும். 50 வருஷமா அவங்க வீட்டுக்கே போய் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் தெரியுமில்ல, இயேசு பிறந்தார்னு அதையே அவன் சொல்லிட்டு இருக்கிற. அப்படி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கேளுங்க தம்பிங்க, வா, இயேசு பிறந்தார்னு எனக்கு தெரியும், நவராத்திரியில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காத. இயேசு பிறந்தார்னு தெரியாதவங்க நிறைய இருக்கிறாங்க. இல்லை, அங்கே போய் சொல்லு. அப்படி ஒரு 10 வீட்டில் கதவு திறக்காம விட்டாங்கன்னா அந்த கேலரம்ஸ் நிறுத்திடலாம். இப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத அநேக நிகழ்ச்சிகளை தான் இந்த வருகையின் காலங்களிலே நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதனால என்ன ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? இறையரசை கட்டுவதற்கு இந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஏதாவது பிரயோஜனப்படுதா? ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு அவன் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மதிப்பே போச்சு. இப்போ அவர் ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிட்டாங்க. கிறிஸ்மஸ் தாத்தானா ஒரு கோமாளி, அவன் டண்டன்னு ஆட வேண்டியது, அது ஒரு தமாசா போச்சு. தமாஸ் தாத்தா அவர். இப்படியெல்லாம் நாம் இந்த சில முக்கியமான ஒரு ஆளுமைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப கேவலமான ஆளுமைகளாக மாற்றிட்டோம். அன்புக்குரியவர்களே, வருகையின் காலம் என்பது கண்ணீரோடும் பயத்தோடும் ஆயத்தப்படுகின்ற காலம். இட்ஸ் a season of redemption. நான் விடுதலை பெற வேண்டும், விடுதலை இல்லாதபடி அடிமைத்தனத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் விடுதலை பெறுவதற்காக உழைக்கின்ற காலம் வந்து வருகையின் காலம். திருச்சபை அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தியை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அவாந்தர வெளி மந்தை வெளியாய் மாற்றப்படுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், தாபரம்னா அவங்களுடைய செட்டில்மெண்ட், அவங்களுடைய கூடாரம் அங்கே போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ அங்கே புல் இல்லாமல் ஆடுகளை மேய்க்க முடியாது. எனவே அந்த அவாந்தர வெளி முழுவதுமாக ஒரு புல்லுள்ள இடமாய் மாற்றப்படுகிறது, புல்லுள்ள மந்தை வெளியாய் மாற்றப்படுகிறது. அட்வென்ட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வருகையின் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றக்கூடிய அனுபவத்தை பெறுகின்ற காலம். உங்களுடைய குடும்ப வாழ்வும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வும் அவாந்தர வெளியாய் இருக்கிறதா? மந்தை வெளியாய் தேவன் அதை மாற்றுவார். புல்ல இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று என்னை கொண்டு போய் விடுகிற ஆண்டவர். பெருஷியா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்று சொன்னார். பெருஷியா என்றால் ஆண்டுடைய வருகை, 2ஆம் வருகை. பெருஷியா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். கடவுளுடைய வருகை நம்மை மாற்றும். முதலாவது வருகை என்று எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அல்லவா? சகேயனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. விபச்சாரத்தின் மூலமாக கையோடு பிடிக்கப்பட்ட அந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அல்லவா? இன்றைக்கும் வாழ்க்கை மாற்றத்தை கொண்டுவதற்காக கடவுள் வர இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் வருகிறார்.
அதே வசனத்தை நாம் திருப்பி படிக்கின்ற பொழுது 13ஆம் வசனத்திலே, மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் செழிப்பு. 14ஆம் வசனத்தில், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். I will fulfill my promises. Advent is a season to experience the promises of God fulfilled in my life. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற காலம் இந்த வருகையின் காலம். இந்த வருகையின் காலத்திலே கர்த்தருடைய எல்லா விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வருகிறார். அவரை வரவேற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரே வாரும், என் உள்ளத்துக்குள்ளாக வாரும், என்னுடைய வீட்டுக்குள்ளாக வாரும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை அமிதமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன நல்வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்? என்ன ப்ராமிஸ்? 15ஆம் வசனத்தை பாருங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முழக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இதுதான் வாக்குத்தத்தம். ஏசாயா மூலமாக, எரேமியாவின் மூலமாக, எசேக்கியேல் மூலமாக, எல்லா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? தாவீதின் வம்சத்திலே மேசியாவை நான் எழும்ப பண்ணுவேன். இதே ஏசாயா சொன்னார் அல்லவா, ஈசாயின் அடிமரத்திலே ஒரு துளிர் தோன்றும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. தாவீதின் வம்சத்திலே ஒரு கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அந்த கிளை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் என்ன இருக்காங்க? மேலா இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல் எடுத்துக்கொண்டாலும், விஞ்ஞானம் எடுத்துக்கொண்டாலும், இல்லை பூகோளம் எடுத்துக்கொண்டாலும், அல்லது ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டாலும், ஆராய்ச்சித்துறை, இல்லை இராணுவத்துறை, இராணுவ தளவாடங்கள், அல்லது விவசாயம், எது எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு முதன்மையாக இருப்பது யார்? யூதர்கள் தான். ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அவாந்தர வெளியை நான் மந்தை வெளியாய் மாற்றுவேன். நீங்க இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு போய் பாருங்கள். இஸ்ரவேலுடைய 98% பாலைவனம் நிறைந்த நாடு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த விவசாய நாடு எது? முதல் நாடு விவசாய நாடு இஸ்ரேல் தான். பாலைவனம் நாடு இன்னைக்கு விவசாயத்திலே முதலிடம். நம்ம ஊரில் திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்கு. இதுக்கு மேலே திராட்சை பழம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நெட்டில் போய் பாருங்க. இஸ்ரேல் வைன் யார்டு அல்லது கிரேப்ஸ் போடும், இவ்வளோ அவசரம் இருக்கு. ஊசியெல்லாம் போடுறதில்ல நம்ம ஆள் மாதிரி. இல்லை ஊசி போட்டு இவ்வளோ வருஷம் ஆக்குறது, ஊசி போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனுடைய விளைச்சலே அவ்வளோ விளைச்சல். ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் கண்டுபிடித்தது யார் தெரியுங்களா? இஸ்ரேல் மக்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறோம், நீர் மேலாண்மை, அதில் முதன்மையான நாடு இஸ்ரேல் நாடு. எங்கு பார்த்தாலும் செழிப்பு. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றி தந்தார். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள், யூத மக்கள் இந்த எருசலேம், சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு பகுதி, வெஸ்டர்ன் வால் என்று சொல்லுகிறோம், அந்த ஒரு பகுதி, அதுக்கு பேர் வெயிலிங் வால், அழுகையின் சுவர். சாலமோன் கட்டிய தேவாலயம் தகர்க்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. இன்னைக்கு இல்லை, ஒரே ஒரு சுவர் மாற்றம் இருக்கிறது. ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓய்வினால் அந்த இடத்துல போய் முட்டி அழுகிறார்கள். தலையை வச்சு முட்டி அழுகிறார்கள். என்ன? கடவுளே, மீண்டும் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். மீண்டும் சாலமோன் கட்டிய மகிமையான ஆலயம் எருசலேமிலே கட்டப்படுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து யூதர்களும் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். மீண்டும் இஸ்ரேல் என்ற ஒரு மிகப்பெரிய வல்லமையான நாடு அது எழும்பி நிற்கும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். தாவீதின் சிங்காசனம் மீண்டும் வைக்கப்படும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று முட்டி முட்டி அழுகிறான். மேசியாவை அனுப்பும், மேசியா வந்தால்தான் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட முடியும்.
எவ்வளோ ஒரு பரிதாபமான மக்கள் பாருங்க. எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் மேசியா வந்துட்டு போயிட்டாருங்கிறத அறிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். பெத்தலேயிலே பிறந்த மரியாளின் மகன் நசரேயனாக இயேசுதான் அந்த மேசியா என்பதை இன்னும் யூதர்கள் அறியவில்லை, அறியாமலே இருக்கின்றார்கள். இன்னும் மேசியாவுக்காக காத்திருக்கிறான். இன்னும் வருவார், அவர் வந்துட்டு போய் 2வது வருகை வரப்போகுது. எனவே அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், மெய்யான தேவனுடைய குமாரனை தெரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் ஆலயம் கட்டப்படாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு நாளிலே இந்த ஆலயத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி இது இடிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னார், எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக நான் வரப்போறதில்லை, இறையரசை கட்டுவதற்காக நான் வருகிறேன். இறையரசை எங்க கட்ட முடியும்? என்னுடைய உள்ளத்துல தான் கட்ட முடியும். இது கடவுளுடைய ராஜ்யமா? இல்லை, இது ஒரு கட்டடம், உயிரற்ற ஒரு கட்டடம். இந்த கட்டடம் ஒரு நாளிலே அழிக்கப்படும், மண்ணுக்கு மண்ணாய் அது போய்விடும். ஆனால் எனக்குள்ளாக உருவாக்கப்படுகிற இறையரசு அது எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட இறையரசை உருவாக்குவதற்காக வருகின்றார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது தாவீதின் கிளையை, நீதியின் கிளையை நான் முளைக்க பண்ணுவேன். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். He is our righteousness. That is the name of our God. உங்க கடவுளுடைய பேர் என்ன? அவர் நீதியாயிருக்கிற கடவுள். இல்ல, எவ்வளவு அழகான பேர் பாருங்க. கடவுள் என்றால் நீதி, உண்மை, பரிசுத்தம், நேர்மை. அந்த கடவுள் வருவார், அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம், சுகமாய் தங்கப்படுகிறோம். அதற்காக அவர் இறங்கி வருகிறார். இந்த லெந்து காலங்களில் போல இந்த வருகையின் காலங்களையும் உபவாச நாட்களை நாம் மேற்கொள்வோம். அப்படி பாவங்களை குறித்து நாம் மனஸ்தாபப்படுவோம். பெத்தலை பாலகனை தரிசிப்பதற்கு முன்பாக அதற்காக நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கு மேலாய் ஆண்டுடைய வருகைக்காக திருச்சபையாய் மணவாளனை எதிர்நோக்கின்ற மணவாட்டியாக திருச்சபையாக ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம், துதிக்கிறோம். கர்த்ததாமே இந்த வருகையின் காலங்களை கிருபையா எங்களுக்கு தந்தீர். ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த காலங்களிலே திருச்சபையாகி நாங்கள் செயல்படுகின்ற திருச்சபையாய், விடுதலை அளிக்கின்ற திருச்சபையாய், வாழ்விழந்திருக்கின்ற மக்களுக்கு வாழ்வு தருகின்ற திருச்சபையாய், அவாந்தர வெளியாய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போன மக்களுக்கு அது மந்தை வெளியாய் செழிப்புள்ள வாழ்க்கையை மாற்றுகின்ற திருச்சபையாய் இருக்கிற கிருபை பாராட்டும். நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இறை செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடே எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். சபையார் அமர்வோம். இப்பொழுது சில அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினாலே 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான திருச்சபை மக்கள் யாவரையும் திருச்சபையினுடைய ஆயர் சார்பாகவும் போதக சேகர குழுவினர் சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டியதான அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை விவரம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காணிக்கையாக 4560 ரூபாயும், 2ஆம் ஆராதனை காணிக்கையாக 4100 ரூபாயும், 3ஆம் ஆராதனை காணிக்கையாக 5600 ரூபாயும், சந்தா காணிக்கை மூலமாக 11550 ரூபாயும், ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி பணி, பெண்கள் பணி, வளர்ச்சி பணி, வாலிபர் பணி, கல்லறை நிதி இவை அனைத்தும் சேர்த்து 6600 ரூபாயும், பில்டிங் ஃபண்ட் வரவாக 8080 ரூபாயும், ஆக மொத்தம் 40480 ரூபாய் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் கேண்டிலைட் சர்வீஸ் மெழுகுவர்த்தி பாடல் ஆராதனையானது அதனுடைய பயிற்சியானது இன்று மாலை 5 மணி அளவிலே நமது ஆலயத்திலே நடைபெறும். ஏற்கனவே பயிற்சியிலே பங்கு பெற்ற பாடகர்கள் இன்று மாலை 5 மணிக்கு ஆலயத்திலே கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறபடினாலே காலை 6 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருச்சபை மக்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் வழக்கம் போல 2 ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும். காலை 7 மணிக்கு முதல் ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு 2வது ஆராதனையும் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலத்திலே நமது ஆலயத்தின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட தாய்மார்கள், சிறு குழந்தைகள் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய இருக்கின்றோம். ஒருவேளை மதிய உணவும், அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு புத்தாடைகளும் நாம் கொடுக்க இருக்கின்றோம். எனவே திருச்சபை மக்கள், நீங்கள் ஜெபத்தோடு உங்களது நன்கொடை காணிக்கைகளை நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வாரங்களிலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை வார நாட்களிலே கொடுக்க விரும்புபவர்கள் ஆலய அலுவலகத்திலே கொடுத்து நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நமது சபை ஊழியங்களுக்காகவும் நமது கிளை சபை ஊழியங்களுக்காகவும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய அனுமதி விரைவாக கிடைக்கப்பெற்று கிளை சபையிலே இதே போல அங்கும் வழிபாடு நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் பண்டிகை கால ஒழுங்குகளை குறித்ததான அறிவிப்புகள் அரசாங்கத்தினுடைய தலைவர்களை பொறுத்து வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்றும் இந்த வாரமும் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற திருச்சபை மக்களுக்கு திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சபையை சார்ந்த தில்லை நகரிலே வசித்து வந்ததான திரு ஜேம்ஸ் என்பவர் கடந்த வாரம் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குடும்பத்துடைய சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தின் மக்களுக்கு சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. திருமண அறிவிப்புகள். நமது சபையை சேர்ந்த திரு தர்மராஜ் என்பவரின் மகன் செல்வன் டி அசோக்குமார் என்பவருக்கும், நமது சபையை சேர்ந்த திரு ஞானசேகரன் என்பவரின் மகள் செல்வி ஜி பிரவீணா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. CSI சிறுவலூர் சபையை சேர்ந்த காலம் சென்ற திரு தங்கராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஆனந்த் என்பவருக்கும், காரமடை CSI கிரைஸ்ட் சர்ச் சபையை சேர்ந்த திரு அருள்தாஸ் என்பவரின் மகள் செல்வி நித்யா ஜான்சி என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. இவர்கள் திருமணத்தில் இணையக்கூடாதபடி ஏதேனும் தடைகள் இருந்தால் அதனை எழுத்துப்பூர்வமாய் நம்முடைய ஆலய குருவானவருக்கு தெரியப்படுத்தும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாய் கீர்த்தனைகளிலே 65வது கீர்த்தனை சாலேமின் ராசா சங்கையின் ராசா என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளிலே 65. சாலேமின் ராசா சங்கையின் ராசா சுவாமி வாருமே, இந்த மரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே.
ஜெபம் செய்வோம். எங்களை அளவில் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்று உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் உம்முடைய வருகையின் நாட்களுக்குள்ளாக திருச்சபை மக்களாகிய நாங்கள் கடந்து சென்று ஆண்டவரே, உம்முடைய வருகையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை நினைவு கூறவும், இரண்டாவது வருகையின் மூலமாக ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் எதிர்கொண்டு வரவும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு நாங்கள் பங்காளிகளாக ஆகித் தீரவும் இந்த காலங்களை எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இரண்டு வருகையும் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாக அமைய கர்த்தர் உதவி புரியும். என்னுடைய திருச்சபை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய பேராயத்தையும் பேராயத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வெள்ளைக்கிணறு திருச்சபை ஊழியத்தை ஆண்டவரே வேகமாக அங்கு ஆலயத்தில் ஆராதனை நடைபெற ஆண்டவர் அதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று பிறந்த நாளையும் திருமண நாளின் நினைவு கூறும் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். புதிய ஆண்டு புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கொண்டு வந்து படைத்த காணிக்கையை தயவாக ஏற்றுக்கொண்டு இதையும் எங்களையும் நீர் ஆசீர்வதியும். உலகத்திற்குள் கடந்து செல்லுகிறோம் சுவாமி. உலகத்தின் தீமைகள் பாவங்கள் ஆண்டவரை சிறப்பாக இந்த வைரஸ் தொற்று எங்களை தொடாத வண்ணம் உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதியும் கனவும் மகிமையும் எடுத்துக்கொள்ளும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் உறவும் காவலும் நம் அனைவரோடும் இங்கு வர தடைப்பட்ட அனைத்து மக்களோடும் கேட்ட ஆண்டுடைய அருமையான வார்த்தைகளோடும் இன்றும் என்றும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.